India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அயல்நாட்டை சேர்ந்த பகுதி. இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் பாகிஸ்தான் அரசு பகிரங்க ஒப்புதல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி அயல்நாட்டு பகுதி என்றும் அதை சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தும் அதிகாரம் பாகிஸ்தானுக்கு இல்லை என்றும் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் பாகிஸ்தான் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த பதிவு சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. மேலும் பாக் பகுதி விரைவில் இந்தியாவுடன் ஒன்றிணையும் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய பிரிவினையின் போது 1947ஆம் ஆண்டு காஷ்மீரின் ஒரு பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமித்தது. அந்த பகுதியே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி, அதாவது பாக் என்று அழைக்கப்படுகிறது. பாக் பகுதியில் உள்ள பாரம்பரிய பழங்குடியின மக்களின் விருப்பத்திற்கு மாறாக பாகிஸ்தான் ராணுவம் அப்பகுதிக்கு புகுந்து கபளீகரம் செய்து வருகிறது. இதை கண்டித்தும் சுயாட்சி வழங்க வலியுறுத்தியும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். இதனிடையே இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மத்தியில் அமைந்த காங்கிரஸ் அரசு காஷ்மீர் விவகாரத்தில் மென்மையான போக்கை கடைபிடித்ததே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவாக காரணம் என்று பாஜக நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகிறது. மேலும் காஷ்மீர் பகுதியை 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து உள்ளதாகவும் அது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் சர்வதேச மன்றங்களில் மத்திய பாஜக அரசு தற்போது பதிவு செய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அநியாய வரி விதிப்பு, கடுமையான விலையேற்றம் போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பாக் பகுதி மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது பாகிஸ்தான் ராணுவமும் போலீசும் தடியடி, துப்பாக்கி சூடு நடத்தின. இதனால் வன்முறை வெடித்தது. பல இடங்களில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் சுயாட்சி வழங்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சில இடங்களில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்த சூழலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கூடிய விரைவில் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பிரதமரின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் ஜோவல் உள்ளிட்டோர் உறுதிபட கூறி வருகின்றனர். இந்த நிலையில் காஷ்மீரை சேர்ந்த கவிஞரும் பத்திரிகையாளருமான ஃபார்ஷா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களின் உரிமைக்காக தீவிரமாக போராடி வருகிறார். பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலை கடுமையாக எதிர்த்து போராடி வரும் அவரை மே மாதம் 15ஆம் தேதி ISI கடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. ராவல்பிண்டியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து ISI கடத்தியதாகவும் கூறப்படும் நிலையில் கவிஞர் ஃபர்ஷாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி அவரது மனைவி இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கவிஞர் ஃபர்ஷாவை கண்டுபிடித்து ஆஜர்படுத்த நீதிபதி கயானி உத்தரவிட்டார். இதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் அரசு தலைமை வழக்கறிஞர் பாக் ஒரு வெளிநாட்டு பகுதி என்றும் அதை பாகிஸ்தான் அரசு சட்டப்படி கட்டுப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். கவிஞர் ஃபர்ஷா பாக் போலீசார் கஸ்டடியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதை பாகிஸ்தான் என்று அரசு கேட்க முடியாது என்றும் குறிப்பிட்ட பாகிஸ்தான் தலைமை வழக்கறிஞர் பாகிஸ்தானுக்கு என்று தனி சட்டத்திட்டங்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதை கேட்ட நீதிபதி, நீங்கள் சொல்வது உண்மை என்றால் பாக் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவமும் எல்லை பாதுகாப்பு படையினரும் சர்வசாதாரணமாக எப்படி நுழைகின்றன என்று கேட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெறும் ஆட்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுக்கு பாகிஸ்தானின் ISI அமைப்பு காரணம் எனவும் நீதிபதி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதன் மூலம் பாக் ஒரு அயல்நாட்டு பகுதி என்பதை பாகிஸ்தான் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்திலேயே பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்துள்ளது. அதே வேளையில் காஷ்மீரின் ஒரு பகுதியில் அத்துமீறி நுழைந்து அமைதியை கெடுத்து வருவதும் அம்பலமாகியுள்ளது. முக்கியமாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதி இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதையும் நிரூபணமாகியுள்ளது. மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.